ஹலோ கைஸ் வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல ஜூன் 11ல இருந்து 15க்குள்ள இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க பார்க்க போறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. அப்படியே ஹெட்டிங் என்னென்னலாம் பார்க்க போறோம்னு பாத்துங்க. நிலையான மேம்பாட்டு இலக்கு செயல்திறனில் தமிழ்நாடு என்னென்ன இலக்குகள் அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இருக்குல்ல, அதை பத்தி சொல்ல போறோம். மாநில திட்டக்குழு வந்து பாத்தீங்கன்னா அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. ஸோ அதை பத்தியும் பார்க்க போறோம். நாசாவின் கிரில் திட்டத்தை பத்தி பார்க்க போறோம். முக்கியமா நம்ம திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை பத்தி நிறைய டீடைல் சொல்லிடுறேங்க. ஸோ அதே மாதிரி ரெசினியஸ் திட்டம் ஜப்பான் வந்து நிலவுல போய் என்னவோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அத பத்தி நம்ம சொல்லப் போறோம். கோவாவின் ஃபெனி பானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெனி பானத்துக்கு புவிசார் குறியீடு குடுக்கப்பட்டிருக்கு. அதையும் சொல்றோம். அது மட்டும் இல்லாம பாலின இடைவெளி குறியீடும் குடுத்திருக்காங்க. அதையும் சொல்லிடுறேன். சொல்லி முடிச்ச பிறகு நியூஸ் பேப்பர் கட்டிங் இருக்குல்லங்க. இப்போ நியூஸ் பேப்பர்ஸ்ல சில ஆர்டிகல்ஸ் இருக்கும். அந்த பேப்பர்ஸையும் நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அதுவே உங்களுக்கு எக்ஸாம்க்கு பயனுள்ளதா இருக்கும்ன்றத சொல்லிடலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாத்துடலாமா? நிலையான மேம்பாட்டு இலக்கு செயல்திறனில் தமிழ்நாடு அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபை, அதான் ஐநா சபை வந்து பார்த்தீங்கன்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அடைவதில் தமிழ்நாடு பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, நிதி ஆயோக் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குறியீடுகள இந்தியால வெளியிடுறாங்க. ஸோ ஐரோப்பிய நாடுகளின் சராசரியை விட சிறப்பாக செயல்பட்டு வருதாங்க நம்ம தமிழ்நாடு. ஐரோப்பிய நாடுகளோட நம்ம சிறப்பா செயல்பட்டு வரோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாருங்க 2023, 24ஆம் ஆண்டிற்கான இந்தியாவின் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் குறியீட்டில நம்ம 78 புள்ளிகள் பெற்றிருக்கோங்க. போன அதான் 2018ல 66 புள்ளிகள் இருந்துச்சு. இப்ப நம்ம 78 புள்ளிகள் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 78 புள்ளிகள் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கங்க. இதன் மூலம் இந்திய அளவில் கேரளா, உத்தரகாண்ட் ஆகியவற்றிற்கு அடுத்தபடியாக 3வது இடத்தில் உள்ளது. அப்ப நல்லா கவனிச்சுக்கங்க காய்ஸ். கேரளா, உத்தரகாண்டுக்கு அடுத்தபடியாக சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸ்ல தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குன்னா, மொத்தமா பார்க்கிறப்போ 3வது இடத்தில் இருக்குன்றாங்க. இப்ப 17 இலக்குங்கங்க. ஸோ என்ன பண்றீங்கன்னா, 17 இலக்குகளும் எழுதி படிச்சிடணும். வேற ஆப்ஷனே கிடையாது. அதுல 13 இலக்குகள் தமிழ்நாடு முன்னணியில் இருக்கு. 17ல 13 இருந்துச்சு. இன்னும் 4 தான் இருக்கு. அந்த 4யும் முடிச்சுருவோம். அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. அப்போ வறுமை, பட்டினி நிலை ஒழித்தல், நல்ல ஆரோக்கியம், தரமான கல்வி, தூய்மையான எரிசக்தி, முறையான வேலைவாய்ப்புகள் போன்ற துறைகளில் தமிழகம் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்குங்க. சிலதெல்லாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் இருக்காங்க. பருவநிலை மாற்றத்தினை கையாளுவதில் வலுவான முயற்சிகளை மேற்கொண்டு பருவநிலை நடவடிக்கைகளிலும் மாநிலம் சிறப்பாக செயல்பட்டு முதலிடத்தில் இருக்கு. பருவநிலையிலும் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கோம் அப்டின்னுருக்காங்க. ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2030ஆம் ஆண்டிற்குள் தீவிர வறுமையை ஒழித்து, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களின் எண்ணிக்கையை பூஜ்ஜியமாக குறைப்பதை இதன் முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த டெவலப்மெண்ட் வச்சிருக்காங்கப்பா. என்னன்னா 2030க்குள்ள மொத்தமா ஒழிச்சிடணும்னு சொல்லிட்டு, ஆனா தமிழ்நாடு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அதையும் முடிச்சிருவோங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயங்க. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்க. எக்ஸாம்க்கு கேட்பாங்கப்பா. அடுத்தது. மாநில திட்டக்குழு ஆணையத்தின் அறிக்கை 2025. இப்போ மாநில திட்டக்குழு வந்து பார்த்தீங்கன்னா, அறிக்கை சமர்ப்பிக்கும். அந்த அறிக்கையில தமிழ்நாட்ல இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலும் இருக்கும். பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலும் இருக்கும்ப்பா. தமிழ்நாட்டில் விவசாயம் சாராத ஊரக வேலைவாய்ப்பு அ தலைப்பிடப்பட்டது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிக அதிகபட்ச, குறைந்தபட்ச விவசாயம் சாராத ஊரக வேலைவாய்ப்பு கொண்ட 12 மாவட்டங்களில் 6 கிராமங்கள்ல எடுக்குறாங்கப்பா. ஸோ 12 மாவட்டங்கள், 6 கிராமங்கள்ல சேர்த்து ஒரு சென்சஸ் எடுத்தாங்க. விவசாயத்திலிருந்து மாறுகின்ற ஒரு முக்கியமான மாற்றத்தை சுட்டிக்காட்டுனாங்க அதுல. உண்மையாங்க இப்ப விவசாயத்துல என்ன பண்றாங்க? மாற ஆரம்பிச்சுட்டாங்க. கட்டுமான மற்றும் உற்பத்தி துறை. அ இந்த 2 துறைக்கு தான் என்ன பண்றாங்கன்னா, நம்ம விவசாயம் சாராத துறைய ஜாயின் பண்றாங்க. ஏன்னா, இப்ப விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். விவசாயத்த விட்டோம்னா, ஒண்ணு கட்டுமானத்துக்கு போவானா, இன்னொன்னு உற்பத்தி துறைக்கு போவானா? இந்த 2த்துக்கு தான் போய் ஆகணும். அதுதான் சொல்றாங்க. இப்ப மாநிலத்தில் 75% மேற்பட்ட ஆண் தொழிலாளர்களும், 50% பெண் தொழிலாளர்களும் தற்போது வேளாண்மை சாராத நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் என்ற அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இது கொஸ்டின். ஸோ நீங்க மெயின்ஸ்ல எழுதுறப்போ இந்த பாயிண்ட்ஸ நீங்க கோட் பண்ணீங்கன்னா, பயங்கரமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாங்க. ஸோ அப்ப பாருங்க, ஆண் தொழிலாளர்கள் மிக குறிப்பாக இளைஞர்கள் கட்டுமான தொழிலில் அதிகம் உருவாக உருவாக த இது ஈடுபட்டுள்ள துறையாக உருவெடுத்துள்ளது அப்படின்றாங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் அதிகமா இருக்கிற ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, வேலைவாய்ப்பின்மை. அவங்க படிச்சதுக்கு வேலைக்கு வாய்ப்பு இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே பரவால்ல பார்த்துப்போம். உற்பத்தி துறையானது அனைத்து வயதினரிலும் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் முதன்மை துறையாக உள்ளது. உண்மங்க. இப்போ பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த துறையில போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்? ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2012ஆம் ஆண்டு முதல் வேலைவாய்ப்புக்கான விவசாயத்தை சார்ந்திருப்பது 20% என்ற அளவிற்கு குறைவது நிகழ்ந்தது. இப்போ என்ன சொன்னாங்கன்னா, விவசாயம் சார்ந்திருப்பத குறைக்கணும். அதனால தான் நம்ம அதிகமா பாதிக்கப்படுறோம்னு சொன்னாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயத்த சார்ந்திருக்குன்ற நோக்குல போக ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. இந்த மாற்றத்துக்கு வழிவகுக்கும் இளம் தொழிலாளர்கள் 15லிருந்து 34 வயதுடையவர்கள் சிறந்த ஊதியம், அதிக நிலைத்தன்மை காரணமாக வேளாண் சாராத வேலைகளில் விரும்புகின்றனர். ஸோ சிறந்த ஊதியம். ஓகேங்களா? அது இல்லாம அதிக நிலைத்தன்மை. போனா நமக்கு ஒரு ஒரு 1,00,000 கிடைக்கும். ஒரு 6 மாசம் ஒர்க் பண்ணா அப்படின்னு சொன்னா போயிடுறாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க இங்க. நெக்ஸ்ட்ப்பா.
நாசாவின் கிரல் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. புவி ஈர்ப்பு விசை தட்ஸ் மீன் ஈர்ப்பு விசை மீட்சி மற்றும் உள்ளக ஆய்வகம் அப்படின்ற திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, நாசா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிரில் திட்டம் இதனுடன் தொடர்புடையதுன்னு நாசாவுடையது. நிலவுங்க. நிலவின் ஈர்ப்பு புலத்தை ஆய்வு செய்வதற்காக கொண்டுவரும் தான் இது சொல்லியிருக்காங்க. அப்ப 2011ஆம் ஆண்டு இத்திட்டம் தொடங்கப்பட்டது. இப்போ சிம்பிளா கேட்பாங்க. கிரில் திட்டம் இஸ்ரோ, நாசா அப்படின்னு கேட்பாங்கல்ல. இப்ப நாசா ஞாபகம் வச்சுக்கங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நிலவை ஆய்வு மேற்கொள்வதற்கு. எஃப் மற்றும் ஃப்ளோ என்ற 2 இயந்திர ஆய்வுக்களங்களை கொண்டிருந்தது அப்படின்றாங்க. ஸோ ஒண்ணும் இல்லைங்க. நிலவு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் நம்மளது எப்பவுமே ஒரு பக்கம் மட்டும் தான் பார்த்திருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஒரு பக்கம் மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம பக்கம் பார்த்திருக்கோம். மற்றொரு பக்கம் நம்மளது பார்க்காது. ஸோ அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா, இந்த பகுதி மட்டும் தான் என்ன இருக்கும்? நம்மள பார்க்கும். அத ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. இதையும் ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்கப்பா. அப்ப கிரில் திட்டம் நாசான்றத மட்டும் தெரிஞ்சுங்க. நிலவுல ஆய்வு செய்யறதுக்காக போடப்பட்டது. நெக்ஸ்ட்டுங்க. ஸோ சேம்ங்க. ரெசிலினியஸ் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஜப்பான். ஜப்பானுடைய ஒரு தனியார் நிறுவனம் ஐஸ்பேஸ். ஐஸ்பேஸ் எனப்படும் தனியார் நிறுவனத்தால உருவாக்கப்பட்டது தான் ரெசிலினியஸ் எனும் நிறுவனம். இது வந்து ரெசிலினியஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நிலவுல போய் தரையிறங்கும்போது மோதி தரையிறங்குச்சுங்க. மோதிருச்சு. அந்த ஒரு நியூஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கினா போதும். பட் ஆனா என்ன தெரிஞ்சுக்கணும், ஐஸ்பேஸ்ன்றது எந்த நாட்டுடைய நிறுவனம்னா, ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு ஒண்ணு படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்குங்களா? ஸ்பேஸ் எக்ஸ். ஸ்பேஸ் எக்ஸ் வந்து அ அமெரிக்கால இருக்குன்னா, எலன் மஸ்க்னா ஐபேஸ்ன்றது ஜப்பானோடது. ஸோ நிலவுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விண்கலம் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது. கோவாவின் ஃபெனிஃபானம் புவிசார் குறியீடுன்னு குடுத்திருக்காங்கப்பா. கோவா மாநிலத்தில் ஓசா ஃபெனிஃபானமானது புவிசார் குறியீடினை பெற்ற முதல் ஃபெனிஃபானம் ஆகும். இந்த பானங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த பானம்னா மேல வர்ற பானம் கிடையாதுங்க. இது வந்து குடிநீர் குடிக்கிற பானம். குடிநீர். முந்திரி பழங்கள் அல்லது தேங்காய் சாற்றினை நொதிக்கச் செய்தல் மற்றும் இரட்டை வடிகட்டுதல் மூலம் ஃபெனி தயாரிக்கப்படுகிறது. போர்ச்சுகீசிய சமய பரப்பாளர்கள் வர்த்தகத்திற்காக இங்கு வந்தபோது 1600ஆம் ஆண்டுகளில் ஃபெனிபானம் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டது. ஃபெனிபானத்தை உருவாக்கியவர்கள் பத்திகர்கள் என்று அழைக்கப்பட்டனர். ஃபெனியின் திரவமாக அல்லது லெனனின் எனப்படுகின்ற ஒரு களிமண் பானையில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. களிமண் பானையில தான் என்ன பண்றாங்க? இந்த திரவம் வந்து திரவமா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்புகள் கூறப்பட்டிருக்கு. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கங்க. எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ பைட்ஸ் பாருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ். ஒரு பெருநகரத்தின் விளிம்போர பகுதியில் அதிக எண்ணிக்கையிலான சிவிங்க புலிகள் சுதந்திரமாக வாழ்கின்ற பகுதி என்ற அடிப்படையில் பெங்களூரு நகரமானது ஒண்ணும் குடுக்கல. சிவிங்கி புலிகளின் தலைநகரம். அவ்வளோதாங்க. பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா எல்லா இடத்துலயுமே போய் சுத்துதாம். எங்க பார்த்தாலும் சிவிங்கி புலிகள் அதிகமா காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிராக்கு அடுத்தபடியா இவங்க தான் இருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, சிவிங்கி புலிக்கு தலைநகரமாக இது பெங்களூர் இருக்குன்றத நினைச்சுங்க. அடுத்தது. ஒவ்வொரு ஆண்டும் உணவு பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழலை மிக பாதிக்கும் பூச்சி மேலாண்மை முக்கியத்துவத்தினை எடுத்துரைப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 6ஆம் தேதி உலக பூச்சி விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இது கொஸ்டின். காய்ஸ் டேஸ்லாம் கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கங்க. கடல் நீரில் கரையும் கழி நொதிக்கிழி அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. என்னன்னா ஒண்ணும் இல்லைங்க. சரி நொதிக்கிழின்னு சொல்லிட்டேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி நெகிழி. வானத்திலே இருந்துட்டேன். சரி இங்க பாருங்க. இந்த நெகிழி வந்து ஜப்பான் தயாரிச்சிருக்காங்கப்பா. கடல் நீரில் கரையும் நெகிழி. அது என்ன சார்? நீங்க ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம். அது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, அந்த பாக்டீரியா அந்த மீன்கள்லாம் சாப்பிடுற அளவுக்கு தான் தயாரிச்சிருக்காங்களாம் அந்த நெகிழிகள. அதாவது பிளாஸ்டிக்லாம் எடுத்துட்டு போய் போட்டாலும் அது கரைஞ்சிற மாரி இருக்குமா. அது தயாரிச்ச நாடு எதுனா ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கான குறள்கள் பார்த்துடலாமா? மொத்தம் 4 குறள்கள் இருக்குங்க. "எதிராது காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய். வரப்போவதை முன்பே அறிந்து கொண்டு" காத்துக்கொள்ள வல்ல அறிவுடையாருக்கு நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றுமில்லை. வரப்போதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா, இப்ப எக்ஸாம் வரப்போதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா, அதுக்காக படிச்சுட்டே இருந்தோம்னா உங்களுக்கு பயம் இருக்காது. படிக்காம விட்டுட்டா பயம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது. "கலங்காது கண்ட வினைக்கண் துலங்காது தூக்கம் கடிந்து செயல். மனம் கலங்காமல் ஆராய்ந்து துணிந்து ஏற்ற தொழிலை சோர்வு கொள்ளாமல் காலம் தாழ்த்தாமல் செய்து முடிக்க வேண்டும்." மனம் கலங்கல. ஏற்றுக்கிட்டீங்க ஒரு தொழில. டிஎன்பிஎஸ்சி ஏத்துக்கிட்டீங்க. அது காலம் தாழ்த்தாம செஞ்சு முடிச்சுருங்களேன். அது ஏன் கலங்குறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவரே சொல்லிட்டாருங்க. எல்லாமே டிஎன்பிஎஸ்சிக்காக இன்னைக்கு. "அறிவற்றம் காக்கும் கருவி செறிவார்க்கும் உள்ளழைக்கல் உள்ளழைக்கல் ஆகா அரண்" அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். உண்மதானங்க? அன்றியும் பகையும் கொண்டு எதிர்ப்பவர்களுக்கு அழிக்க முடியாத அ உள்ளுணரும் ஆகும். அப்ப ஒண்ணு உள்ளரணும்னா, பகைவனாலும் அழிக்க முடியாதது அறிவு தானே. அதுதாங்க இங்க சொல்லியிருக்காரு. அடுத்தது. "ஊழின் பெருவலி யாவுள மற்றொன்று சூழினும் தான்முன் துறும்." அப்படின்னா ஒண்ணும் இல்லங்க. விதியை பத்தி சொல்லியிருக்காங்க. "ஊழை விட மிக வலிமை உள்ள வேறு எவை உள்ளன?"
விதியை விட பேரவை உள்ளன சொல்லியிருக்காங்க. ஊழை விலக்கும் பொருட்டு மற்றொரு வழியை ஆராய்ந்து அங்கும் தானே முன்வந்து நிற்கும். நீங்க வேற ஒரு வழிய தேர்ந்தெடுத்தாலும் அங்கேயும் என்ன ஊழல் வந்து நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப விதிய பத்தி குறிப்பிட்டிருக்காரு திருவள்ளுவர். ஸோ பாருங்க திருவள்ளுவர் அழகா குடுத்துருக்காருங்களே! ஆனா இங்க வந்து அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, பாலின இடைவெளி குறியீடு 2025 விட்டுட்டாங்கப்பா. ஸோ அது என்ன சார்ன்னு பார்த்தீங்கன்னா, உலக பொருளாதார மன்றத்தின் 2025 உலக பாலின இடைவெளி அறிக்கையில் 146 நாடுகளில் இந்தியா 131வது இடத்தை பெற்றிருக்குங்க. பாலின ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்கப்பா. ஸோ இந்த இடத்துல கவனிங்கம்மா. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் தான் இது வெளியிடுறாங்க. கடந்த ஆண்டு இந்தியா வந்து 129வது இடத்துல இருந்துச்சு. ஸோ இப்போ 131வது இடத்துக்கு வந்துட்டோம் பாலின இடைவெளி குறியீடுல. அதே மாதிரி ஐஸ்லாந்து தொடர்ந்து 16வது ஆண்டாக முன்னிலையில் இருக்குங்க. யோசிச்சு பாருங்க. 16வது வருஷம் தொடர்ந்து ஒருத்தன் முன்னிலை இருக்காங்க. பாலின இடைவெளியில இருக்கு. அப்பன்னா அங்க ஆணும், பெண்ணும் சமமாக நடத்தப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கடைசி இடங்கள்ல பாகிஸ்தான ஆட் பண்ணிக்கங்கப்பா. பாகிஸ்தான் 146 தான் அவர் தான் இருக்காரு. சூடான், சாட், ஈரான், பாகிஸ்தான் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ பெண்கள வந்து பார்த்தீங்கன்னா, சமமா நடத்துறதுல, கல்வி கொடுக்கறதுல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கிரைட்டீரியா இருக்கு. அதையும் பார்க்கலாம். ஸோ அப்ப பாலின இடைவெளி குறியீட்டின் கிரைட்டீரியா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா பாருங்க. இங்க குடுத்துருக்காங்க பாருங்க நியூஸ் பேப்பர்ல. அப்படியே கட்டிங் தான். குடுத்துருக்காங்க பாருங்க. பொருளாதார பங்கேற்பு மற்றும் வாய்ப்பு பெண்களுக்கு. ஆண்களுக்கும் சரி. கல்வி வாய்ப்பு, சுகாதாரம், உயிர் வாழ்வு, அரசியல் அதிகாரம் அளித்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பாலின இடைவெளி குறியீடுகளா வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிள் அனுப்புறேன். இதையும் படிச்சு வச்சுக்கோங்க கைஸ். த நெக்ஸ்ட் ஒன். எழுத்தறிவு திட்டத்தில் தமிழகம் 100% தேர்ச்சி. மு.க. ஸ்டாலினுக்கு பாராட்டு. உண்மைங்க. என்னன்னா, நம்ப பிரதமர் மோடி என்ன பண்ணிட்டாருன்னா, புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் என்ற திட்டத்த அறிவிச்சாருங்க. இந்தியாவிலே 100% தேர்ச்சி படைத்துள்ள மாநிலம் யாருன்னா தமிழ்நாடு தான். பாருங்க கேரளாலாம் ஃபர்ஸ்ட்லயே இருப்பாங்க. ஆனா எழுத்தறிவு திட்டத்தில தமிழகம் முதலிடம். அது என்ன சார் புதிய பாரத திட்டம் பார்த்தீங்கன்னா, 2022ஆம் ஆண்டு இந்த திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. அந்த திட்டத்தில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 2027ஆம் ஆண்டுக்குள் 5,00,00,000 பேருக்கு கல்வி கற்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ பள்ளிசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்க நகரத்தின் மூலம் கற்போர் மையங்கள் வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட கற்போர் மையங்கள் வச்சு உங்களுக்கு வாங்க எழுத படிக்க தெரிஞ்சுக்கங்க. ஸோ பேசிக்கா என்ன தெரியணும்? எழுத படிக்க தான் தெரியணும். அந்த ஒரு விஷயத்த நாங்க சொல்லி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்டார்ட் பண்ணதாங்க இந்த திட்டம். ஸோ இது ஒரு நல்ல திட்டம்ங்க. ஸோ இதன் மூலியமா என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கி வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. நெக்ஸ்ட். தமிழ்நாட்டை குழந்தை தொழிலாளர் இல்லாத மாநிலமாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா உலக குழந்தை தொழிலாளர்கள் முறை எதிர்ப்பு தினம் ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஸோ ஜூன் 12 என்னதுங்க? உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் அப்படின்றது தெரிஞ்சுட்டாலே போதும். அந்த ஒரு நியூஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட்ங்க. மத்த ஆர்டிகல்ஸ் படிச்சுக்கலாம். நாட்டிலேயே 60% நகரமான மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்கப்பா. ஸோ உண்மைங்க. இந்தியாவிலே 60% நகரமான ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அறிக்கை வந்திருக்கு. இந்த அறிக்கையில 60% தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் திட்டங்கள், ஸ்கீம்ஸ் இருக்கு பாருங்க. தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் அரசு செயல்படுத்தப்பட்டு வருகிறதுன்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. எந்த நியூஸ் பேப்பர்ல காய்ஸ் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அது எப்பவுமே மறந்துடாதீங்க. நியூஸ் பேப்பர்ல ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் குடுத்தாங்கன்னா, அந்த ஸ்கீம அன்னைக்கே போய் படிச்சுருங்க. எக்ஸ்ட்ராலாம் வேண்டாம். கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்களான்னு தெரியாது. பட் ஆனா நம்ம என்ன இன்னும் போர்க்களத்துக்கு போறப்ப இந்த கருவி வேணும், அந்த கருவி வேணும்லாம் கிடையாதுங்க. எல்லா கருவியும் எடுத்துன்னு போங்க இதுக்கப்புறம். அது ஜெயிக்கிறோமோ, தோக்குறோமோ அது செகண்டரி. பாத்துக்கலான்ட்டு. அப்பதான் ஒரு கருவி எடுத்து கண்டுபிடிக்கிறாங்க. காண்டிவா ஏவுகணை. பாருங்க லாஸ்ட் நியூஸ்ங்க. காண்டிவா ஏவுகணை சோதனைக்கு தயாராகும் விமானப்படை அப்படின்னு சொல்றாங்க. இந்த காண்டிவா அப்படின்னு சொல்றது கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்திய விமானப்படையும், இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பும் DRDO 2 பேருமே சேர்ந்து காண்டிவா என்ற புதிய தலைமை ரக ஏவுகணையை பரிசோதனை பண்ணாங்கப்பா. வெற்றி அடைஞ்சது. இந்த காண்டிவான்றது ஒண்ணும் இல்லைங்க. மகாபாரதத்துல அர்ஜுனன் கையில இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காண்டீபம் தான் இப்ப காண்டிவாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அந்த காண்டீபம் வந்து பார்த்தீங்கன்னா, 350 கிலோமீட்டர் இலக்கை தாக்கும் திறன் கொண்டதாம். இதனுடைய சிறப்பம்சம் குடுத்திருக்காங்க பாருங்க. அதிகபட்சம் 340லிருந்து 340, 350 குடுத்திருக்காங்க. 220 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்குமாம். ஓகேங்களா? பரவாயில்லல்ல. அப்போ 20 கிலோமீட்டர் உயரத்தில் குறைந்தபட்சம் அப்படி இல்லைங்க. 8 கிலோமீட்டர் உயரத்தில் பறப்பது. இது தப்பா குடுத்துருக்காங்க. 8 கிலோமீட்டர் உயரத்தில தான் இது பறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க இது ஒரு துல்லியமாக இலக்கை அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது காண்டிவான்றத தயாரிச்ச அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய விமானப்படையும், DRDO. இதுதான் கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காய்ஸ் ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது டிஎன்பிசி படிக்கிற பசங்களுக்கு எப்பவுமே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நம்ம டெலகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணாதவங்க எல்லாருக்குமே லிங்க் உடைய டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அந்த லிங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ரெகுலரா இனிமே நியூஸ் பேப்பர் வரும், குயிஸ் வரும். அட்டெண்ட் பண்ணிக்கங்க காய்ஸ். தேங்க் யூ.